அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய புதினா ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல 2 டம்ளர் அரிசி, அதை 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சு 3 விசில் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவு புதினா எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. புளி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளி போட மறந்துட்டேங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம புதினா ரைஸ் ரெடி பண்ணலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா 3 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு பாதி அளவு வெந்ததும் அரைச்சி வச்சுருக்கிற புதினாவை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ புதினாவோட பச்சை வாசம்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாப்பாடை புதினா கூட ஆட் பண்ணணுங்க. அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சாப்பாடையும் ஆட் பண்ணினதுக்கப்புறமா உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்டான புதினா ரைஸ் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா புதினா சாப்பிடாத குழந்தைங்களும் கூட இந்த சாப்பாட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் வெரைட்டி ரைஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.